என் அருமை உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமைச் சீடர்களே, யோக நண்பர்களே, யோக வெறுமிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் யோகாசனத்திற்கு அதிக முக்கியத்துவம் அதிகாலை வேளையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள். முதல் நிகழ்ச்சியாக தரப்படுகிறது. உலக மக்கள் அத்தனை பேர்களும் பாருகிறார்கள். அவர்கள் ஜாதி வித்தியாசம் இல்லாமல், அவருடைய மொழி வித்தியாசம் இல்லாமல் பார்க்கிறார்கள். பார்த்து அதை பார்த்தே பழகி 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 தனக்கு ஏற்பட்டிருக்கின்ற பிரச்சனைகளை நீக்கிக் கொள்வதோடு ஆசிரியராக யோகாசன நிபுணர்களாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் தங்களுடைய குடும்பத்தில் ஏற்பட்டிருக்கிற பல்வேறு பிரச்சனைகளை ஆசனங்களை மூலமாக நீக்கிக் கொள்வதோடு மற்றவர்களுக்கும் கற்றுத்தர ஆரம்பித்து விட்டார்கள். தொலைபேசியில் தொடர்பு கொண்டு நாங்கள் ஆசனம் கற்றுக் கொடுக்கலாமா என்று கேட்கிறார்கள். கொடுங்கள். ஆகவே இந்த கலை ஒரு அற்புதமான கலை. மனிதனை மனிதனாக்குவது, நோயின்றி வாழ வைப்பது, நெடுநாள் வாழ வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான கலை. அந்த நிலையில் இன்றைக்கு நமது அரங்கிற்கு செந்தில் என்பவர் 30 வயது. அவர் கல்யாணமாகி ஒரு குழந்தை இருக்கின்றது. ரயில்வே இலாகாவில் பாதுகாப்பு படையில் இருக்கிறார். அவர் இந்த ஆசனத்தில் வல்லவர். அற்புதமான ஆசனங்களெல்லாம் செய்யக்கூடிய மனிதர். இப்பொழுது மீண்டும் ஒரு அற்புதமான மயூராசனம் என்னும் ஒரு கடினமான ஆசனத்தை செய்ய போகிறார். பார்க்க வேண்டும். அது 3-4 கோலங்களை சரியாக இயங்க வைக்கக்கூடியது. நீங்கள் பத்மாசனத்தை கலைத்து விட்டு என் அருமை சீடரே, நீங்கள் மயூராசனத்துக்கு வாருங்கள். பித்திரும் அப்டாமினல் ப்ரெஷர், டயஜிக் சிஸ்டத்தில் தான் நோய் அதிகம் வரும். பாருங்கள், தன் உடல் கனம் அத்தனையும் வயிற்றில் அமுக்கப்படுகிறது. 2 கையில் பேலன்ஸ் பண்ணப்படுகிறது. அப்படி அமுக்கும் பொழுது பிளட் சர்க்குலேஷன் ஹார்ட் அண்ட் லங்ஸ் மூளைப்பகுதிக்கு வருகிறது. ப்ரெஷர் கொடுக்கும் பொழுது வயிற்றில் ப்ரெஷர் கொடுத்தா அப்படியே பிளட் இங்கே வரும். பார்க்கலாம். அப்போ அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம் 4க்கும் சரியாக அந்த பிளட் சர்க்குலேஷன் கிடைக்கிறது. மீண்டும் ஒரு முறை செய்யுங்க. மெதுவாக செய்ய வேண்டும். ஆரம்ப கட்டத்தில் காலை தூக்காமலே செய்யலாம், அப்புறம் காலை தூக்கி செய்யலாம். காலை தூக்கி செய்தாலும் தூக்காமல் செய்தாலும் பலன் ஒன்றுதான் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆரம்பத்தில் தலைக்கு முன்னாடி ஒரு தலணையை வைத்து கொள்ள வேண்டும். ஏன்னால் நம் கீழே விழுவதற்கு சந்தர்ப்பம் ஏற்பட்டால் முகத்தில் அடிபடாது. தலையணையிலேயே நாம் மூஞ்சியை பயிர்த்து கொள்ளலாம். நமக்கு அதனால் பிரச்சனை ஏற்படாது. மூச்சு விடுங்க. அங்கே பார்க்க வைங்க. நேராக காலை யாராவது வேண்டுமானாலும் ஆரம்ப கட்டத்தில் தூக்கி பிடித்து கொள்ளலாம். அவர்கள் உதவி செய்யலாம். அப்புறம் காலை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம விட்டு விட வேண்டும். ஒவ்வொரு காலாக தூக்கி பழகி பின் 2 காலையும் தூக்கி பழகலாம். மெதுவாக இறக்குங்கள். நீண்ட மூச்சு வாங்கிக் கொள்ளுங்கள். நன்றாக மூச்சை இழுத்துக் கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு முறை இந்த ஆசனத்தை செய்யுங்க. மயில் போன்று இருக்கின்ற காரணத்தினால் அதுக்கு மயூராசனம் என்று நமது முனிவர்கள் பெயர் கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் இது ஒரு அற்புதமான ஆசனம். உடலில் உள்ள அத்தனை பகுதிகளுக்கு இரத்த ஓட்டத்தை சீராக செல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஆசனம். அப்டாமினல் ப்ரெஷர், வயிற்றினுடைய சில கணத்தினால்தான் நாம் இது இருக்கிறோம். அப்படியே பத்மாசனத்தில் உட்காருங்க. முன்னால் போய் பத்மாசனத்தில் உட்காருங்க. இன்னும் போங்க.
வயிற்றினுடைய ப்ரெஷர் கிடைக்கும் பொழுது ஜீரண கருவிகள் சரியாக வேலை செய்யும். சிறுகுடல், பெருங்குடல், கல்லீரல், மண்ணீரல், கணையம், கிட்னி, கர்ப்பப்பை அத்தனை உறுப்புகளும் சரியாக இயங்கியே ஆக வேண்டும். ஏனென்றால் அத்தனை உறுப்புகளுக்கும் நம்ம பயிற்சி கொடுப்பதில்லை. இந்த ஒரு ஆசனம் அத்தனை உறுப்புகளுக்கும் சரியாக பயிற்சியை கொடுக்கக்கூடிய அற்புதமான ஆசனம். அதோடு ஹார்ட், லங்ஸ் அப்படியே ப்ரெஷர், பிளட் சர்க்குலேஷன் கிடைக்குது. அதுக்கப்புறம் கழுத்து பகுதி கிடைக்குது. புலன் உறுப்புகளுக்கு தலைக்கு வந்துடும். உச்சியிலிருந்து உள்ளங்கால் வரைக்குள்ள பகுதிகளுக்கு பிளட் சர்க்குலேஷன் தள்ளப்படுகிறது. அப்பொழுது எந்த உறுப்பிலும் நமக்கு எந்த நோய் வந்தாலும் குணப்படுத்தக்கூடிய வல்லது மயூராசனம். அந்த அற்புதமான ஆசனம் முழுமையாக நீங்கள் செய்ய வேண்டாம். காலை தூக்க வேண்டாம். காலை தூக்காமலே நீங்கள் செய்யலாம். ஆகவே இந்த போன்ற அற்புதமான ஆசனங்களை எல்லோரும் பழகி தங்கள் உடலையும் உள்ளத்தையும் ஆரோக்கியமாக வைத்துக்கொண்டு நெடிது இனிது வாழ வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம்.